இந்தியாவுல ரயில்வே ஸ்டேஷன் சொன்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அங்க இருக்கும் சத்தமும் அங்க இருக்கும் கூட்டமும் தான். ஆனா இது எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவுல இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வருஷத்துக்கு 2 வாட்டி தான் வந்துட்டு ட்ரெயினே வருமா. அப்படிப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு தெரியுமா? கத 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 கேளு, இவ 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 கத கேளு. பஞ்சாப்ல இருக்கும் உசேனிவாலா ரயில்வே ஸ்டேஷன் தான் நான் சொல்லிட்டு இருந்த ரயில்வே ஸ்டேஷன். இது இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு ரொம்பவே பக்கத்துல அமைந்திருக்கு. இந்த இடத்துல தான் வருஷத்துக்கு 2 தடவை மட்டுமே வந்து ட்ரெயினை வந்து விடுறாங்க. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 23 பகத்சிங் உடைய நினைவு நாள் அப்பவும், அது போல மார்ச் 13 வைகாசி ஃபெஸ்டிவல் அப்பவும். இப்போ நான் சொன்ன 2 நாள்ல மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறாங்க. ஒன்னு வந்துட்டு அந்த நினைவு அஞ்சலி செலுத்துறதுக்காகவும், இன்னொன்னு இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்காகவும். மற்ற நாட்கள் எல்லாமே இந்த ரயில்வே ட்ராக் ஆனது ரொம்பவே ஃப்ரீயா தான் இருக்கும். பல பேர் வந்து இங்க தூங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஒரு காலத்துல இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்துல 1885ஆம் ஆண்டு இந்த ரயில் பாதையானது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ லாகூர் வரை செல்லும் முக்கியமான ட்ரெயின் ரூட்டா இது இருந்திருக்கு. பஞ்சாப் மேல் போன்ற ஃபேமஸான ட்ரெயின்லாம் வந்துட்டு இந்த வழியா வந்து டெய்லி போகும்னு சொல்லப்படுது. ஆனா 1971 நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார்க்கு அப்புறம் இந்த ரயில்வே ட்ராக்கை யூஸ் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கும் பிரிட்ஜ் வந்து அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் இங்க இருக்கும் ட்ரெயின் ட்ராக்கை கட் பண்ணாங்க. அது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடுச்சு. இப்போ மோஸ்டா பயன்படுத்தாத நிலையில தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆனது இருக்கு. வருஷத்துல அந்த 2 நாள் தவிர்த்து எல்லா நாளுமே இது அமைதியாவே இருக்கிறதுனால இந்த ரயில்வே ஸ்டேஷன் அது இந்தியாவுடைய வினோதமான ரயில்வே ஸ்டேஷன்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது.